அல்லு அர்ஜுனா ஒரு ஸ்டேட்டில் வந்து ரசிகர்களை போய் பார்க்குறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு நபர் இறந்துட்டாங்க. ஒரு நபர் இறந்ததுக்கே கைது பண்ணாங்க அல்லு அர்ஜுனாவை. இங்கே 41 பேர் செத்துருக்காங்க. உங்களெல்லாம் கைது பண்ணா என்ன? நீ உட்காந்து நீ ஓஎஸ் கானில் உட்காந்து நீ ட்வீட் போடுவ, உங்கள் தலைவர் பனையூரில் உட்காந்து ட்வீட் போடுவார், இவனுக்கு வரவங்களாம் பலிக்காடு ஆவானுங்க. இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். இது நம்மளுக்கு பாவமாக நம்மளை பார்க்கும்பொழுது ஒரு தலைவருக்காக ஒரு நடிகனுக்காக தலைவருக்காக கூட பரவாயில்ல, ஒரு நடிகனுக்காக நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்பேன்டா அப்படின்னா இவனுங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க ஒன்றா இருப்பானுங்களா? உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான் குழந்தை தூக்கி வந்து விஜய் வாயில நான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வைக்கிற நேரமாடாது. அவ்வளோ கூட்டத்தில் விஜய் பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து விஜய் பார்த்தா போதும், விஜய் பார்த்துன்னு அப்பயே செத்துட்டா கூட பரவாயில்ல, விஜய்க்கு தான் என் ஓட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி திமுக அரசு வந்து விஜயுடைய அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா வருங்காலம் வந்து உதயநிதி விஜய்னு வருது அப்படின்னா உதயநிதியை விட பன்மடங்கு விஜய் அவர்கள் வந்து அந்த பாப்புலாரிட்டியிலும் மக்கள் செல்வாக்கிலும் அதிகமாக இருக்கார். அப்போ வந்து உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக இருக்கிறதையும் தன்னெழுச்ச விஜய்க்கு வரக்கூடிய தொண்டர் படையை பார்த்தும் இந்த பக்கம் திமுக அரசு பயப்படுது. உதயநிதி அவர்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்கிறதுனால தான் இப்ப அவரு துணை முதல்வர்ங்கிற ஒரு அந்தஸ்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நாலேஜ் இருக்கு அவருக்கு. ஒரு துணை முதல்வராகிறதுக்கு என்ன தகுதி வேணும் அதுல இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. வீட்டை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குன்னாரு. அந்த மந்திரத்தை இன்னும் ஒழிச்சுப்பாடு இல்லை. அப்புறம் முட்டை எடுத்து காட்டுறது, செங்கல் எடுத்து காட்டுறது, இதெல்லாம் அறிவில் வருதா, நாலேஜில் வருதா? இதெல்லாம் வருது. இதெல்லாம் அரசியல் அறிவில் வருதான்னு கேட்குறேன் நான். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதை மட்டும் காமிச்சா போதுமானது தானே? அவர் வீட்டிலேருந்து கிளம்புனாரா, கார் வெளியே வந்துச்சா, ரோட்டில் வந்துருச்சா, எங்கே போச்சா அங்கே போச்சான்னு ஒரு நாள் முழுக்க அந்த மீடியா வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தான் காட்டுது. ஏன் இந்த ஒரு பார்வை வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கோ திரு சீமான் அவர்களுக்கோ இவன் அண்ணாமலைகளுக்கோ ஏன் வரலை? பேசும்போது தான் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்களுக்கு மட்டும் காட்டுற நோக்கம் என்ன தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் செந்தில் பாலாஜியை குறை சொல்கிறதோ இல்லை திமுக குறை சொல்கிறதோ 40 பேர் இறப்பில் குறை சொல்லாதீங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 41 பேருடைய இறப்புக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜியோட வேலை, திமுகவோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க. அது வந்து ஏற்புடையது கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, எவ்வளோ கேடு கட்டவனுக்கும் வந்து ஒரு 40 பேர் சாகடிக்கலாம் மனசு வராதுங்க. குழந்தையெல்லாம் சாகடித்துக்கு மனசு வராதுங்க. உண்மைதான். இந்த ஒரு விபத்துன்றது நீங்கள் ஏற்றுக்குங்க. அந்த விபத்துக்கு முதல் பொறுப்பு விஜய் நீங்க ஏத்துங்க தான் நம்ம சொல்லக்கூடியது. Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். முதல்ல இப்போ இந்திய நாட்டையே உருக்கி இருக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னா கரூர்ல நடந்த இந்த கூட்டத்தில் நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த இந்த ஒரு துயர செய்தி தான். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு விபத்துன்றதை நம்ம முதல்ல நம்ம ஏற்றுக்கிறோம். யார் மேலேயும் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய விபத்து, இப்படி நடந்திருக்கவே கூடாது, இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று தான். ஏன்னா எவ்வளோ ஒரு கேடு கட்டவனுக்கும் எவ்வளோ ஒரு அயோக்கியனுக்கும் 40 உயிர்கள் நம்மளால் போகும், அல்ல ஒரு 10 உயிர் கூட போகும்னு சொல்லிட்டு யாருக்கும் மனசு வராது. அந்தளவுக்கு மோசமானவர்களாக இன்னும் யாரில் மாறல நினைக்கிறேன் நான். ஆனால் இதற்கான முன்னெச்சரிக்கையை நம்ம 2 பேர் பற்றியும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று, விஜய் தரப்புலையும் சில தவறுகள் இருக்கிறது. அதே போல் திமுக அரசு அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட இடம். 2வது வந்து விஜயை வந்து எப்படி திமுக அரசு கையாளுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது 2மே. முதல்ல விஜய் அவர்கள் 8:45க்கு நாமக்கல்ல பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியவர் வீட்டிலேருந்து 8:45 தான் கிளம்புறாரு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல். எந்த ஒரு தலைவர்களுமே இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்ததில்லை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில். ஏன்னா எல்லா தலைவர்களுமே இப்போ வரவில்லைங்க பாருங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அண்ணன் சீமானோ அண்ணன் திருமாவோ யாரோ ஒருத்தவங்க இடத்துக்கு 10 மணிக்கு வரதான் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. வந்து சேர்த்துக்கு 12 மணி ஆகிடும். ஏன்னா வர வழி ஃபுல்லாக கட்சிக்காரங்க சந்திப்பாங்க, வழிநடுக்க தொண்டர்கள் இருப்பாங்க, பார்த்துட்டு நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சுட்டு வரது லேட் ஆகும். ஆனால் இவரை போனவர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பனையூர் டு ஏர்போர்ட் டு பிரச்சாரம் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து ஒரு தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி திமுக அரசு வந்து விஜயுடைய அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா வருங்காலம் வந்து உதயநிதி விஜய்னு வருது அப்படின்னா உதயநிதியை விட பன்மடங்கு விஜய் அவர்கள் வந்து அந்த பாப்புலாரிட்டியிலும் மக்கள் செல்வாக்கிலும் அதிகமாக இருக்கார். அப்போ வந்து உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக இருக்கிறதையும் தன்னெழுச்ச விஜய்க்கு வரக்கூடிய தொண்டர் படையை பார்த்தும் இந்த பக்கம் திமுக அரசு பயப்படுது. ஓகே சார், இதில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடுவோம். இப்போது ஒரு பக்கம் உதயநிதி மற்றும் விஜய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ தான்,
ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரம்பரையாக ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்ட ஒரு குடும்பமாக இருந்துட்டு இருக்காரு. அப்போது அரசியல் பின்புலம் அந்த நாலேஜ் வந்து உதயநிதி அவர்களுக்கு இருக்கும். விஜய் வந்து இப்போதானே வந்திருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு முதிர்வு தன்மை இருக்குமா? உதயநிதி அவர்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் இப்போ அவரு துணை முதல்வருங்கிற ஒரு அந்தஸ்தில் உட்காந்துருக்கிறாரு. நாலேஜ் இருக்கு அவருக்கு. ஒரு துணை முதல்வராக என்ன தகுதி வேணுமோ அதில் இருக்குன்னு தானே எல்லாருமே சொல்கிறாங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குன்னாரு. அந்த மந்திரத்தை இன்னும் ஒழிச்சுப்பாடு இல்லை. அப்புறம் முட்டை எடுத்து காட்டுறது, செங்கல் எடுத்து காட்டுறது, இதெல்லாம் அறிவில் வருதா, நாலேஜில் வருதா? இதெல்லாம் வருது. இதெல்லாம் அரசியல் அறிவில் வருதான்னு கேட்குறேன் நான். ஓ, அப்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லைங்கிறது உங்களோட பார்வையில் கேட்குறேன். உங்களுக்கு இதெல்லாம் அரசியல் அறிவில் இருக்குது. அப்படி என்ன ஆக்கப்பூர்வமாக, என்ன தத்துவார்த்தமாக, என்னென்ன விஷயங்கள் உதயநிதி பேசியிருக்காரு? ஒரு 10 சொல்லு, நான் கற்றுட்டு போகிறேன் இன்றைக்கி. நான் உதயநிதியுடைய ஆக்கப்பூர்வமான 10 விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் கேட்டுட்டு போகிறேன், அப்படி கற்றுக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்களுக்காகவோ மக்கள் மத்தியில் ஒரு இளம் துடிப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போதாதுங்களா? சினிமாவை சார்ந்த இயக்குநர்கள், நடிகர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தங்களுடைய அப்பா அரசாங்கத்திற்கும் தன்னுடைய அரசாங்கத்திற்கும் புகழாரம் சூட்டிக் கொள்வதா வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடியதா, இல்லை அதுதான் அவருடைய துடிப்பா? இதில் எது துடிப்பில் வருது? ஓ, நீங்கள் அப்படி வரீங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேருமே நண்பர்கள். இதில் குறிப்பாக சில நல்ல திட்டங்களை வந்து இளைய துடிப்பு இருக்கக்கூடிய இவங்க 2 பேர்னால தான் இன்னைக்கு வந்து செயல்படுத்தப்படுதுன்னு மக்கள் மத்தியில் இருக்கு. 10 திட்டங்களை அந்த லிஸ்ட் அவுட் எடுக்கிறது அப்புறம் எடுப்போம் சார். நான் என்ன சொல்றேன்னா, லிஸ்ட் அவுட் எடுக்கிறது அப்புறம் எடுக்கலாம். ஒரு 2 சொல்லுங்க, நல்ல திட்டம் 2 சொல்லுங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா கல்லூரி மாணவர், இதுக்கு முன்னாடி நான் எடுத்த சில பிரமுகர்கள் கிட்ட எடுக்கும்போது நான் சொன்னது இதுதான். கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்தா இன்னைக்கு எத்தனை பேர் IAS IPS ஆயிருக்காங்க, குரூப் 2 எக்ஸாம்ல வந்திருக்காங்க. நிறைய வந்து கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. IAS எக்ஸாமுக்கு இப்போ நான் வந்து எனக்கு படிக்க ஆசை இருக்கு, நான் போயிட்டு நான் முதல்வன் சேர முடியுமா? சொல்லுங்க, சேர முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். சேர முடியாது. நான் ஆல்ரெடி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி தான் சேர முடியும். அப்போ நான் வேற எங்கேயோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். 2வது, நிறைய இடத்துல பாஸ் பண்ணவங்களுக்கு இவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, போன முறை IAS உடைய தேர்வு வெளியீடு வருது. ஒரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நான் தான் காரணம் போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஒன்றும் போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க. நாங்கள் தான் இவங்களுக்கு காரணம் சொல்கிறோம். உண்மையான காரணம் யாரு? அதுக்கு ஒரு விசாரணை வைக்க வேண்டியது தானே? எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கும் விசாரணை வச்சிடலாமா? அப்போ நாள் முழுக்க திமுக. ஆமா, அப்புறம் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து அதை செஞ்சுதான் ஆகணும். எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க அதில் சேரத்துக்கு எலிஜிபிலிட்டி. பிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல கேட்கறான், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் கேட்கறான் கொஸ்டின் பேப்பர். இவன் வந்து தமிழ் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் வரான், இவனுக்கு எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும்? அப்போ அவனை வந்து அங்க இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன அது இங்கிலீஷ் நாலேஜ்ல வரணுங்கிறதுக்காக தானே அந்த நான் முதல் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் வைக்கிறாங்க. அதில் லாங்குவேஜ் இருக்கு, எத்தனையோ விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. வந்து நான் வந்து நடக்கிறத பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து டிகிரி முடிச்சவங்கள நான் முதல் திட்டம் சொல்லிட்டு பல தனியார் நிறுவனங்களுக்கு வந்து அனுப்புனாங்க. எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் போனாங்க, ஒன்னும் கத்துட்டு வரல. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஒன்னும் கத்துட்டு வரல, ஒன்னும் வேலையும் யாரும் வாங்கி தரல. ஒரு 10 பேரு கூட மேனேஜர் தெரியா முடிஞ்சு போச்சா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை எது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். இங்கே நடிகர்கள் அரசியல் வந்து அது பேசுபடும் பொருளாக மாறுது. ஏன்னா ஊடகங்கள் முதற்கொண்டு மக்களோட மைண்ட் செட் முதற்கொண்டு ஒருத்தரை நம்ம வந்து ஒரு டிவியில் பார்க்குறோம், ரீல்ஸில் பார்க்குறோம். ஈவன் இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்களும் செலிபிரிட்டியாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் வந்து காலேஜ் சீஃப் கெஸ்ட் எல்லாம் கொண்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மானங்கெட்ட கதை அது நிறைய அந்த சூழல் வந்து எப்படி இருக்குன்னு நாலேஜ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே உடனே வந்துடாது. படிப்படியாக கற்றுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரையல் பார்க்குறதுக்கு மக்கள் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது. தமிழ்நாடு ஒன்றும் அதுக்கு ஏற்ற இடம் கிடையாதுண்ணா. நீங்கள் வருவீங்க, கூட்டம் சாப்பிப்பீங்க, பல பேரை சாவடிக்கு ஒரு காரணமாக இருப்பீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் பொறுப்பு ஏற்க முடியும்? நடிகர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் வணக்கம். நம்ம அண்ணன் உதயநிதி தானே எடுத்துப்போம். அண்ணன் வந்து ஒரு ஆகச்சிருந்த ஒரு நடிகர். எனக்கு பிடிச்சி மாமன்னன் படத்துலலாம் பயங்கரமான ஆக்டிங்லாம் பண்ணார் அண்ணன். அண்ணன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? மினிஸ்டர் ஆனார், அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் ஆகிட்டாரு. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த அறிவாளியான உதயநிதி இருக்கார் பொழுது எனக்கு தெரியல. அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. அது நம்ம பார்க்குற பார்வையில் தானே சார் இருக்கு. சரி, இப்போ இன்னொன்று என்னென்னா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதில்ல. இப்போ இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லாருமே, கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள், இந்த மாதிரி நடிப்பு துறையிலிருந்து அவங்க அரசியலுக்கு வந்தவங்க. அப்போ அவங்க கையாண்ட விதம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ விஜய்க்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான அந்த கட்ஸ், அந்த திராணி இல்லையா?
இந்த நடந்திருக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது என்ன விஜய்க்கு தான் தோணுது? ஒருத்தன் வந்து ஓட்டு போட போறான்னு முடிவு பண்ணிட்டான்னா ஆ. அவனை நீங்களோ நானோ திமுகவோ மாற்றுக் கட்சியோ போய் தடுக்க முடியாது. ம். ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? வெறுமனையா வந்து கண்மூடித்தனமான ஆட்சி மாற்றம் மட்டும் நிகழணும் அப்படின்னா ம். இன்னைக்கு களத்துல பல பேர் அதுக்காக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல பல விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். ம். எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் கிடையாது. ம். நீங்க கம்பேரிட்டிவ்லி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாதாரண இடத்துல இருந்து முதலமைச்சரா இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண இடத்துல இருந்து முதலமைச்சரான்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலராக இருந்து அந்த இடத்துக்கு வராரு. நிச்சயமா இவர் வந்து இதை நான் ஏத்துக்கிறேன். கருணாநிதி அவருடைய மகன் அப்படின்னு ரோல்ல இருந்து வராரு. கேட்டா அவர் மிசால போயிருக்காரு, எதுவானா போட மிசால 1000 பேர் போனாங்க. இன்னைக்கு தானே முதலமைச்சரா நீங்க? திமுக பல பேர் வந்தாங்க, இன்னைக்கு தானே முதலமைச்சரா நீங்க? ஏன்னா உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். ம். அது போல மாற்று சக்திகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. சீமான்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே தேர்தல் அரசுக்குள்ளே வந்து தனியாக நின்று கொள்கையில சமரசம் இல்லாமல் தனியாக நின்று இன்னைக்கு ஒரு வாக்கு நிரூபித்து அங்கீகரிக்கட்டாச்சா மாறுறாரு. நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டி, நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் வராரு இல்லையா, விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதை மட்டும் காமிச்சா போதுமானது தானே. அவர் வீட்டிலேருந்து கிளம்புனாரா, கார் வெளியே வந்துச்சா, ரோட்டில் வந்துருச்சா, எங்கே போச்சா அங்கே போச்சான்னு ஒரு நாள் முழுக்க அந்த மீடியா வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தான் காட்டுது. ஏன் இந்த ஒரு பார்வை வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கோ திரு சீமான் அவர்களுக்கோ இவன் அண்ணாமலைகளுக்கோ ஏன் வரல? பேசும்போது தான் எல்லாத்தையும் காட்டுறாங்க, இவங்களுக்கு மட்டும் காட்டுற நோக்கம் என்னதான் நம்ம கேட்குறோம். இது வந்து ஒருவேளை மக்களை கவர்றதுக்காக ஒரு இளம் கதாநாயகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணவங்க இருக்கா. ஏன்னா பூக்கடைக்கு நமக்கு விளம்பரம் தேவையில்லை. குறிப்பாக இந்த விஜய் ரசிகர்களுக்குன்னு ஒரு அது வார்த்தையால் எனக்கு அது சொல்ல தெரியல. ஆனால் இந்த பண்ணக்கூடாத இந்த சேட்டைகள் அலப்பறைகள் இதெல்லாம் காமிச்சுக்கணுங்கிற நோக்கத்தில் கூட பண்ணிருக்கலாம். கிடையாது, அது அராஜகம், அயோக்கியத்தனம். அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. போலீஸுடைய பாதுகாப்பு வலையை வந்து நான் உடைச்சிட்டு வெளியே போகும்னு சொல்லிட்டு பண்றது வந்து அது வந்து அராஜகம் இஷ்டம். அந்த வீடியோலயே அது பார்க்க முடியுது. போலீஸுடைய அந்த பேரிகேடை உடைக்கிறது வந்து அயோக்கியத்தனம். ஏன்னா அதெல்லாம் பொது சொத்து, நீவும் சொத்தோ இல்லை உங்க தளபதி சொத்தோ கிடையாது. அதனால தாவேக்காவை சார்ந்த அந்த கும்பல் இருக்குல்ல, கூட்டம் கூட சொல்லாது, ஒரு கும்பல். அது அந்த கும்பல் மைண்ட் செட்டில் உனக்கு இப்போ நமக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக அரசு மேலே விமர்சனம் வைங்க, அவங்க கேட்ட இடத்த கொடுக்கலன்றது விமர்சனம் வைங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது விமர்சனம் வைங்க, எல்லாமே ரைட். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லையா 500 போலீஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இவனோட இடத்துக்கு 1 லட்சம் பேர் போலீஸ் கொடுத்தா கூட இவங்க பத்தாது. ஏன்டானா அவங்க பண்ணக்கூடிய அராஜகம் அந்த அளவுக்கு இருக்கு. எங்க அப்போ அது வந்து இங்கே பாருங்க, போலீஸ் வந்து ரோட்டில் பாதுகாப்பு கொடுக்க முடியும், மரத்த மேல ஏறவனுக்குலாம் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் மக்கள் மத்தியில அணில் கூட்டம்னு ஒரு பேரே வச்சிருக்காங்க. ஏன்னா பனிஷபிள் அஃபென்ஸ்னு தெரிஞ்சு மக்கள் வைக்கல பேரு. நாங்களெல்லாம் மணில்கள் சொல்லிட்டு சொன்னவர் அவங்க அப்பாவும் இவரு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நானும் எங்க நிர்வாகிகளும் அணில் போல உழைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவங்க. மக்கள்லாம் சொல்லல, வரலாறுன்றது நீங்க திரும்பி பார்க்கணும். மக்கள்லாம் வைக்கல, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அணில் கூட்டம் கிண்டல் பண்ணலாம். அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் தான் அணில் கூட்டம்ன்றது, மற்றவங்க யாரும் கிண்டல் பண்ணல. ஓகே, இப்போ இது பனிஷபிள் அஃபென்ஸ்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த பேரிகார்டை வந்து உடைச்சிட்டு போறாங்க அப்படின்னா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இது ஒரு கேள்வி. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உடனே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் மனப்பான்மைன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு செய்ய வைக்காது. அங்கே 10 போலீஸ் இருக்காங்க, 20 போலீஸ் இருக்காங்க, எதுவுமே அவனுக்கு செய்ய வைக்காது. அவனுக்கு ஓடணும், அவரை போய் பார்க்கணும், அவர் மேலே எகிரி தாகணும், இது மட்டும் தான் அவனோட எண்ணமாக இருக்குமே தவிர அவனுக்கு போலீஸ் இருக்காங்க இல்லை வந்து நம்ம இதை கட்டுப்பட்டு இருக்கணும், இந்த லிமிட்டில் தான் இருக்கணுன்றதுலாம் அவன் எண்ணமாகவே இருக்காது. அவன் முழுக்க ஒரு ரசிக வரிகள் இருக்கான். தமிழ்நாடு மிக மோசமான ஒரு ஆட்சியாளர்களை எப்பெல்லாம் சந்திச்சிருக்குன்னா, யாரெல்லாம் சினிமா மோகத்தில் வரும்போது அப்போல்லாம் ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக சந்திச்சிருக்கு. அதை நீங்கள் வந்து அதிமுகன்னு சில விஷயங்களை சுட்டி காட்ட முடியும். இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக வெறி, சினிமா மோகம். இவங்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு விஜய் எப்படி ஒரு மாற்றா மாற முடியும்? நீங்க திமுக பேசக்கூடியது அப்படியே எடுத்துக்கிறீங்க, 10வது வரைக்கும் அதிமுக எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, அந்த பக்கம் திமுக எடுத்து அண்ணாதுரை எடுத்துக்கிறீங்க, எடுத்து நான் தான் மாற்றுன்னு சொன்னா ஆல்ரெடி அவங்க இருக்கிறாங்க, நீங்க என்ன மாற்று? சார், இப்போ இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 68 மணி நேரம் இடைவேளைக்கு பிறகு அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தடவையாக வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அதில் என்ன அப்படின்னா ஒரு வருத்தம் தெரிவித்து கூட அவர் வந்து அது பேசலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போது ஒரு சம்பவம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு, குற்றம் உள்ளவன் தான் தப்பிச்சு போகணும்னு நினைப்பான். இது வந்து எதுக்காக விஜய் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எதுக்கு ராவோட ரவா தனி ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வரணும்? ஏன் ஒருவேளை அங்கேயே ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் கட்சி தலைவர்களாகட்டும் இல்லை ஆளுங்கட்சி தரப்புலேருந்து யாராவது வர்ற வரைக்கும் அவங்க இருந்து
துக்கம் விசாரிக்கிறதோ இல்ல இந்த ஒரு நடந்த ஒரு விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறதோ ஏன் தெரிவிக்கல? எதுக்காக அங்கிருந்து தப்பி ஓடி வரணும்? தப்பி ஏன் ஓடி வந்தா நீ விஜய் கிட்ட தான் கேட்கணும். நம்ம அதை விமர்சனம் பண்றோம்ல. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ இந்த வீடியோ நானும் பார்க்குறேன், ஒரு துளி வருத்தப்படல. ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது அது பேசும்பொழுது பார்க்குறது. ரெண்டாவது, ஏதோ ஒரு வகையில் நான் என்ன சொல்கிறேன், விஜய் தான் 40 பேருடைய இறப்புக்கும் காரணம்னு நான் சொல்ல விரும்பலை. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களால் தான் நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கா? ஒரு மன்னிப்பு என்ன, நானும் ஒரு காரணமாட்டு சொன்னால் உங்கள் நாம் என்ன அழிஞ்சிருமா? ஏன் சொன்னால் என்ன குறைஞ்சு போயிட்டு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டில் இல்லாமல் இருந்திருக்குமோ என்னமோ. ஸோ ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும், லூஸ் ஸ்டாக் எதுவும் விட வேண்டாம். சோகமாக ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு மெதுவான ஒரு குரலில் பேசிக்கிட்டு கடைசியாக சொல்லும்போது வந்து சிஎம் சார் உங்களை பழி வாங்கினா என்ன பழி வாங்குங்க, உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா நான் என்ன சொல்கிறேன், திமுக வந்து விஜயுடைய அரசியல் அறிக்கையை கண்டு பயப்படுதுன்னா ஆமான்னு சொல்கிறேன். விஜய்க்கு வந்து உரிய விஷயங்களை பண்ண மாட்டாங்க, அதுக்கும் நம்ம ஆமாம் தான் சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கரூர் விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு தான் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்டான்னா நீங்கள் தான் வந்து பேசும்பொழுதே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து காவல்துறை கையிலன்னா கட்டப்பட்டிருக்கான்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல் தெளிவாகிறீங்களா தெளிவாக இல்லையா? எனக்கு அதுவே வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் உங்களுக்கு இல்லை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு மன்னிச்சிரும் வாயிலிருந்து வரமாட்டுது. அவ்வளோ தன்மானத்தோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களை நம்பி வரணுங்க. எப்படி நம்ம பார்க்குறோன்னா, வாங்கடா அந்த கூட்டம் சேருங்கடா, கூட்டத்தில் வந்து மூச்சு திணறி சாவுங்க, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். இப்போது இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு குற்றச்சாட்டு இப்போ 2 தரப்புலையும் மாறி மாறி, இப்போ டிஎம்கே ஆகட்டும் டிவிகே ஆகட்டும், என்ன அப்படின்னா இவங்க வந்து கரூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரவுண்டான பகுதியை வந்து கேட்டதாகவும் அங்கே கொடுக்க முடியாது, ஸோ அந்த கூட்டம் வந்து போகிற அளவுக்கு அந்த வசதி பத்தாதுங்கிறதுனால வேலுசாமிபுரத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சதாகவும் பேசப்படுது. ஆளாளுக்கு பழியை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபியில் இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் அவர்கள் கூட இந்த மாதிரி தான் நடந்ததுங்கிறது இப்போ சொல்லியிருக்காரு. அப்போது இது வந்து ஆளுக்கு இப்படி பழி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? யார் பொறுப்பேற்றுக்குதுன்னா முதல் பொறுப்பு விஜய் தான் ஏற்றுக்கணும். உங்களை பார்க்க தான் வந்தானுங்க. ரெண்டாவது, அது வந்து ஒரு அரசியல் கூட்டம்னு சொல்லாதீங்க. அதே இடத்துல தான் வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறாரு. அங்கே தான் மக்களை சந்திக்கிறாரு. எதனா அசம்பாவிதம் நடந்துச்சா? ஏன்னா அவர் ஒரு தலைவர், நீங்கள் ஒரு நடிகர், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இந்த இடம் கொடுக்கல அந்த இடம் கொடுக்கலன்னா நீங்கள் கொடுத்த இடத்த என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ரெண்டாவது, நம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இவங்க சொன்ன எல்லா இடமும் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. திரு ஆனந்த் அவர்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சரி ஓகே தாங்க சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதன் மேலே தான் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் விஜய் மேலே வந்து இன்னும் வழக்கு போடாமல் இருக்காங்கன்றது காவல்துறை தான் கேட்கணும். கிட்டத்தட்ட வந்து இவர் மூல காரணமாக அந்த இடத்துல வந்து பேசுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடம் வந்து இட பிரச்சனையை வந்து மீண்டும் மீண்டும் வந்து கேள்விக்குறியாக்குறது வந்து எனக்கு அது சரியான ஒன்றா இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது, அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கலை, இப்படி அலை மோதிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நம்ம காவல்துறைக்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஏன் அவ்வளோ பேர் அலோவ் பண்ணீங்க? அவ்வளோ பேரை நீங்கள் அலோவ் பண்ணாமல் விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நம்ம சொல்லக்கூடியது. ரெண்டாவது, எல்லா விஷயத்துலையும் காவல்துறையை வந்து குறை சொல்கிறது நம்ம ஏற்கலை முதல்ல. ஏன்னா காவல்துறைக்கு நன்றி சொன்னது விஜய் தான். இன்னைக்கு காவல்துறையை வந்து விஜய் தான். இப்போ விஜயே 2 நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, நம்ம இந்த விஷயத்தில் திமுகவையோ காவல்துறையோ இல்லை இவர் சொல்லக்கூடிய தனிப்பட்ட அமைச்சர் தான் காரணம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வரல. ரெண்டாவது, அவங்க எல்லாருக்குமே உங்களை எதிர்க்கணும் என்ன இருக்கும் தான் நான் இல்லைன்னா சொல்ல. கரூரில் போயிட்டு நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை போயிட்டு பேசிட்டு வரீங்க, தியாகி செந்தில் பாலாஜி வந்து பேசிட்டு வரீங்க. அவர் எப்படியாப்பட்ட தியாகின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட நபர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாரான்றதெல்லாம் அரசியல் ரீதியாக செயல்படுவாங்க. இப்போ இங்கே தான் சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 10 ரூபாய் மினிஸ்டரு 10 ரூபாய் ஏடிஎம் சொல்லிட்டு விஜய் வந்து காட்டமா ஒரு பேச்சு வச்சிருந்தாரு. அது ஏன் குறிப்பா பகிரங்கமா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறது காட்டமான பதிவா? அது மாதிரி ஒரு பேசியிருக்காரு. அந்த வசனத்தையும் நம்மளால பார்க்க முடியல. அவர் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அசம்பாவிதம் நடக்கல அப்படின்னா எல்லா டிபேட்ஸும் என்னவா மாறி இருக்கும்னா, செந்தில் பாலாஜியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் பேசுறது தான். அவர் பேர் கூட சொல்லத்துக்கு ஒரு ஏன் தைரியம் இல்லைன்னு தெரியல எனக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ இவர் சொல்றதுக்கும் அந்த செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தாக்குறதுக்கும் ஒரு விஷயம் வந்து இது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் டைவர்சன் திட்டம்னு ஒன்று வந்து பத்திரிகை செய்தியில நான் படிச்சேன். விஷயம் சொல்றீங்க நீங்க செந்தில் பாலாஜியை குறை சொல்றதோ இல்லை திமுக குறை சொல்றதோ 40 பேர் இறப்புல குறை சொல்லாதீங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். 41 பேருடைய இறப்புக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜியோட வேலை, திமுகவோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. அது வந்து ஏற்புடையது கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, எவ்வளோ கேடு கட்டவனுக்கும் வந்து ஒரு 40 பேர் சாகடிக்கலாம் மனசு வராதுங்க. குழந்தையெல்லாம் சாகடிக்கிறதுக்கு மனசு வராதுங்க. உண்மைதான். இந்த ஒரு விபத்துன்றது நீங்க ஏத்துக்குங்க. அந்த விபத்துக்கு
முதல் பொறுப்பு விஜய் நீங்கள் ஏற்றுங்க தான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு பதவிக்கு வந்துடணும், ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. இப்போ எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஎம்கே தரப்பில் போகும்போதும் இருக்குது. இது ஏன் மற்ற கட்சிகளுக்கு போகும்போது அந்த விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே மற்ற கட்சின்னு சொல்லாதீங்க, டிவிக்கே தவிர எல்லாத்துலையும் கட்டுப்பாடு இருக்குதா? இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்னா அவர் ஒரு தலைவருங்க, அவர் அரசியல் கட்சி தலைவர். அங்கே வரவங்கெல்லாம் தொண்டர்கள், அங்கே வரவங்களுக்குலாம் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இவன் தொண்டரே கிடையாது, இவெல்லாம் ரசிக வெறி பிடிச்சிட்டு வரானுங்க. இந்த ஜாம்பி சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிறானுங்க. சின்ன சின்ன பசங்க வந்து, நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், சீமான் சீக்கிரமா செத்துருவான் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் பேசுகிறான். இதெல்லாம் அவனுக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்றது தெரியுது. இதெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிறான். நாங்கள் தான் அப்படின்னு பேசுகிறானுங்க. ஒரு முழுக்க முழுக்க இந்த சினிமாவை பார்த்து, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவனுக்கு வந்து இவரை பார்த்தவனும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுது, அப்படி பேசுகிறானுங்க. அதனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோ நான் சீமானியோ வாட்டவர் அண்ணாமலை யாருமே ஒருத்தர் வந்து இவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணுறதால நீங்கள் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை வர்சஸ் சீமான் அப்படி ஒன்று கம்பேர் பண்ணுங்க. இந்த கம்பேரிசனுக்குள்ளேயே இந்த கூட்டம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து பகிரங்கமாகவே இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு டிவிக்கு அவனுடைய தலைவர் விஜய். என்னன்னா, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சா என்ன இது வேணாலும் பண்ணுங்கள், தொண்டர்களை வந்து நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் ஆரம்பத்துலேருந்தே டிவிகே டிஎம்கே அப்படின்னா ஏதோ எலிக்கும் பூனைக்கும் பாம்புக்கும் கீரிக்கும் இருந்த மாதிரி ஒரு சண்டையோட ஒரு எதிரியாகவே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த எதிர்ப்பு தன்மைக்கு வெளிக்காமிக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இந்த வன்மத்தை காமிக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுகவுக்கு விஜய் மேலே வன்மம் இருக்கோ இல்லை விஜய்க்கு திமுக மேலே வன்மம் இருக்கோன்றது வந்து அரசியல் ரீதியாக இருக்க தான் செய்யும். ஆனால் பிண அரசியல் பண்ணாதீங்க, திரு விஜய் அவர்களே நீங்கள் பிண அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லக்கூடியது. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்கிறாரு, எப்பேரோட மனுஷனுக்கும் தன்னுடைய அவருடைய கருத்து நான் இதில் விஷயத்தில் நான் வந்து ஒத்துக்கிறேன் தான். ஏன்னா யாருமே ஒரு மனசுலாம் வராது. சிஎம் சார் என்ன வந்து நீங்கள் பார்த்துங்கன்னா என்ன பார்த்துவோம் உங்களை இப்போ நான் கூட்டுமே ஒரு தூக்கில் போட்டு போகிறாங்க, இல்லை கூட்டுமே சிறை தண்ணி கொடுத்துட்டு போகிறாங்களா? அது விபத்து தான், அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த அஃபென்ஸ்க்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்ல. அதில் எல்லாருக்குமே குறைந்தபட்ச பொறுப்புன்றது இருக்குது. அது இந்த அரசாங்கத்துக்கும் இருக்குது, இந்த காவல்துறைக்கும் இருக்குது, இந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட திரு விஜய்க்கும் இருக்குது, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்குமே வந்து இருக்குது. ஆனால் அவங்க யாருமே அதை வந்து ஒழுங்குபடுத்தலை. ரெண்டாவது, இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு பிறகாக தமிழக அரசு ஒரு சரியான வழிகாட்டு முறைகளை வந்து கொடுக்கணும். குறிப்பாக விஜய் போன்ற நபர்கள்லாம் வராங்க அப்படின்னா அதை பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சால் தான் இடத்தையே கொடுக்கணும். இல்லைனா இவ்வளோ பர்மிஷனே கொடுக்கக்கூடாது. ஏன்னா விஜய் ஒன்றும் யாரும் தெரியாத நபர்லாம் கிடையாது. இப்போ ஒரு வீடியோ போட்டார்ல, அது மாதிரி வீட்டிலே உட்காந்து பனையூரில் உட்காந்து வீடியோ போட்டுருங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, வந்து ஓட்டு போட்டுருவாங்க, முடிச்சு போச்சு. ஏன் உங்களுக்கும் சிரமம்? நீங்களும் பனையூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வரணும். ரெண்டாவது பார்க்க வர மக்களுக்கும் சிரமம், காவல்துறைக்கும் சிரமம். காவல்துறை ஒன்றும் அதிகமாகலாம் வந்து அப்படியே வந்து 10 பேருக்கு ஒரு காவல்துறையெல்லாம் இங்கே கிடையாது, காவலர்லாம் கிடையாது. உங்களை சரி பார்க்கறதுன்னு வேலை சரியாக இருக்குது. எலெக்ஷன் டைம் வரை வந்துடுச்சு, எல்லாருக்கும் போகணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபேமஸ்ஸு, எப்படி இப்போ வீடியோ போட்டிங்களோ அதே மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டு போட்டு போகிறாங்க. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம சொல்ல விரும்புறது. இப்போது சார் அடுத்ததாக இந்த டிவிகே கட்சியினை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வாகிகள் வந்து ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், அதே மாதிரி ஆனந்த் ஆகட்டும், இவங்க மேலே நடவடிக்கை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி இப்படி ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கும் அப்படிங்கிறது. ஆதவ் அர்ஜுனோட பேர் வந்து எஃப்ஐஆரில் வந்து இல்லைன்னு நினைக்கிறது வரைக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து திமுக தரப்பில் கனிமொழி அவர்கள் கூட வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு இதை ஒரு அரசியல் இதில் பார்க்காதீங்க, அவதூறு பரப்புற மாதிரி பேசாதீங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து பண்ணுறது ஒரு அயோக்கியத்தன்மை. அது ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணுறீங்க, வன்முறையை தூண்டி விடுறீங்க, என்னென்னா புரட்சி பரவட்டன்றீங்க. நீ போயிட்டு புரட்சி பரவட்டம் போட்டு பாய்ஸ் கார்டில் உட்காந்துப்ப வந்து சாப்பிடணுங்க யார்? வரக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் பணக்காரா இல்லை 1000 கோடி 2000 கோடி சொந்தக்காரன் அவன் அன்றாட காட்சி அவன் மாதவை திரும்பி வாடக்கூடியவன். இன்னைக்கு ஒரு டைம் ஒரு ரிமாண்ட் ஆகிட்டான்னா குறைந்தபட்சம் வந்து இந்த மாதிரி பொது அமைதிக்கு பொது சொத்துக்கு பங்க வேலைகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் தான் பெயில் கிடைக்காது. அப்போ அந்த 3 மாதம் வீட்டுக்கு சோறு நீ போடுவியா? அந்த குடும்பத்துக்கு நீ பணத்தை கொடுப்பியா? அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவனுக்கு வந்து ஒரு நிறுவனம் வேலை தருமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி எந்த தனியார் நிறுவனம் வேலை தராது. எல்லாருமே வந்து க்ளீனாக வந்து ரெக்கார்டு இருக்கணும்னு பார்க்குறானுங்க, எந்த அஃபென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறானுங்க. ஸ்டேஷனில் போய்ட்டு உன் மேலே எந்த ரெக்கார்டும் இல்லை சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொல்கிறானுங்க. நீ உட்காந்து நீ வாய்ஸ் காலில் உட்காந்து நீ ட்வீட் போடுவ, உங்கள் தலைவர் பனையூரில் உட்காந்து ட்வீட் போடுவார், இவனுக்கு வரவங்களாம் பலிக்காடு ஆவானுங்க. இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். இது நம்மளுக்கு பாவமாக நம்மளை பார்க்கும்பொழுது ஒரு தலைவருக்காக ஒரு நடிகனுக்காக தலைவருக்காக என்ன விட பரவாயில்ல, ஒரு நடிகனுக்காக நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்பேன்டா அப்படின்னா இவனுங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க ஒன்றா இருப்பானுங்களா? உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான் குழந்தை தூக்கி வந்து
விஜய் வாயில நான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வைக்கிற நேரமாடாது. அவ்வளோ கூட்டத்துக்கு விஜய் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து விஜய் பார்த்தா போதும், விஜய் பார்த்துன்னு அப்பயே செத்துட்டா கூட பரவாயில்ல, விஜய்க்கு தான் என் ஓட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த தாவேக்கா அப்படின்ற ஒரு கும்பலை இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள், இந்த நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலியாடுகளாக ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. இப்போ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் திரு அன்பழகன், பவுன்ராஜ் இவங்க மேலேயும் நடவடிக்கை பாஞ்சிருக்கு. நீதிமன்ற காவலில் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட மனைவி வேற கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியல. என்ன தூக்கத்தை போட்டு போறாங்க, அதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க தான், பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அல்லு அர்ஜுனா ஒரு ஸ்டேட்டில் வந்து ரசிகர்களை போய் பார்க்குறாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு நபர் இறந்துட்டாங்க. ஒரு நபர் இறந்ததுக்கே கைது பண்ணாங்க அல்லு அர்ஜுனாவை. இங்கே 41 பேர் செத்துருக்காங்க. உங்களெல்லாம் கைது பண்ணான்னா உங்கள் மேலே நீங்கள் தான் கொலை பண்ணீங்களாம் சொல்லலைங்க, ஆனால் எங்களை கைது கூட பண்ணக்கூடாது. இப்போ சவால் வர்றாருல, என் வீட்டில் தான் இருன்னு சொல்லிட்டு ஏன் ஓடுறீங்க? இப்போது நீலாங்கரையிலேருந்து ஏன் பட்டம்பாக்கத்துக்கு ஏன் ஓடுறீங்க? என்ன காரணம்? ஓடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஓடுறீங்க? இந்த வீடியோ அரசியல் பண்ணுறது, ஆன்லைன் அரசியல் பண்ணுறது அப்படியே பண்ணிருந்துருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பனையூர் கேட்டை மட்டும் தாண்டாதீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, பனையூர் கேட்டில் எதுக்கு போய் பாதுகாப்பாடு சீமான் சொல்றது போல உங்களுக்குலாம் எதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே தெரியல எனக்கு. நீங்கள் நல்லா பாதுகாப்போடு எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எங்கன்னா போய் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இவர் என்ன பண்ணுறான், ஒருத்தர் டயரு கீழே ஒருத்தர் வரான். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் வராரு, அந்த டயரு கீழே அந்த பைக்கில் போய்ட்டு விடுறானுங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறானுங்க சார். இப்போ அதே மாதிரி செய்தியாளர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க, சார் 30 பேர் செத்துருக்காங்க சார், 30 பேர் செத்துருக்காங்க சார். அது ஆரம்ப கட்டத்தில் இந்த சம்பவம், இந்த துயரம் நடந்தப்போ எதுவுமே பதில் சொல்லாமல் காரை விட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அப்படியே அவர் பாட்டுக்கு ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இல்லைங்க நான் இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைனாவது சொல்லிட்டு போயிருந்திருக்கேன், நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ஏதாவது சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு போறாரு. அப்போ இது வந்து ஒரு பொறுப்பின்மை தானே. இன்னைக்கே இவர் வந்து இப்பேற்படுற துயர சம்பவத்தில் விட்டுட்டு போயிருந்திருக்காரு. நாளைக்கு எப்படி மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தலைவனா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார்னு எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? மக்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் முதலமைச்சர் ஆனாலுமே கூட இவரெல்லாம் ரோட்ல இறங்கி பார்க்க மாட்டாரு. இவருக்கெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்துடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது. எப்படி வந்து அரசியல்வாதிகள்லாம் போயஸ் கார்லேருந்து கோபாலபுரத்துலேருந்து போயிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து நீலாங்கரையிலேருந்து அவர் வீட்டிலேருந்து போயிட்டு வர இப்படி தான் பண்ணுவார். இவருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே தெரியாது, அதை அவர் கற்றுக்கும் விரும்பல. மக்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஒரு நடிகனுக்கு இவ்வளோ தூரம், இப்போ அதர் ஸ்டேட் இப்போ கேரளாவில் எடுத்துக்கோங்க, எப்பேற்பட்ட ஒரு மெகா ஸ்டாராக இருந்தாலும் சாதாரணமாக தோளுக்கு தோளுக்கு உரசிக்கிட்டு தான் போவாங்க. பார்த்த உடனே ஜஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், இப்படி தான் இருக்காங்க. இங்கே வந்து எதுக்கு அந்த விஜய்ங்கிற அந்த ஒரு பேரை கேட்டாலே எதுக்கு அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமாக இங்கே வந்து துள்ளி குதிக்கிறது என்ன? என் தலைவரை நான் வந்து ஜெயிக்க வச்சிருவேன். இது ஒரு வீடியோவில் நானே பார்த்தேன். ஒரு பையன் பேசுகிறான், எங்கள் தலைவரை நான் ஜெயிக்க வச்சிருவேன், டிவிக்கே தான் சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டால் 17 தான். ஓட்டர் ஐடி கார்டு இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படிப்பா ஜெயிக்க வைப்பீங்கன்னு கேட்டால் கேணத்தனமாக சிரிக்கிறான். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆந்திரா ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு நடிகர்? அப்போ இதை விட பிரம்மாண்டமாக நடிக்கிற நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. விஜயுடைய நடிப்பெல்லாம் நம்ம குறை சொல்ல விரும்பல, அவர் நல்லா நடிகர் தான். அந்த நடிப்பை வந்து அப்படியே அரசியல் அப்ளை பண்ணுறாரு, அதுதான் நம்மளுக்கு காண்டாகுது. நீங்கள் நடிக்கிறதுனா அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு போயினா பரவாயில்ல, அரசியல் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஆந்திராவும் தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நடிகருடைய மோகத்தில் பெருசாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி இந்த பேனரு பாலாபிஷேகம்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு நிகழ்ச்சிகள்லாம் வந்து இவனுங்க வந்து நடிகர்களோட ஃபோட்டோலாம் போட்டு நான் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிறானுங்க. கேரளா போன்ற ஸ்டேட்லாம் வந்து அந்த நடிகர்கள் மக்களோடு இயல்பாக பழகுறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் இவங்கெல்லாம் அத்திவரதர் போல் போயிட்டு அடங்கிடுறாங்க. இது போல் வந்து எப்போனா ஒரு முறை தான் வெளியே வராங்க. அப்போ இயல்பிலேயே அந்த மனநிலை வந்து இருக்குது. ரெண்டாவது சினிமா மோகம்ன்றது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்குள்ளே விஜய் போன்றவர் உள்ளே வந்து கேஃபில் வந்து போயிட்டாங்க. சீமான் பின்னாடிலாம் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தத்துவம்னு ஒன்று இருக்குது, கொள்கைன்னு ஒன்று இருக்குது, தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது, தலைவர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. டிவி கேக்குன்னு என்ன இருக்குது? தளபதி டிவி இது மட்டும் தான் இருக்குது. அப்போ வரவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை நான் திருப்பி இவங்க மக்கள்னு சொல்கிறது, தொண்டர்கள் சொல்கிறது கூட விரும்பல. நான் இவங்கெல்லாம் ஒரு ரசிக வெறி பிடிச்ச ஒரு ஜாம்பிகள் போல் சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தாலே இன்றைக்கி நீங்கள் வீட்டுகள்லாம் பாருங்கள், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய உறவினர்கள் வீட்டிலலாம் டிவி கட்சியில் இருந்தால் திட்டுறாங்களே, அந்த கட்சியோட வேலையே வா, இனிமேல் எங்கன்னா போயிட்டு வந்தவங்க நடிப்பு நான் சேராரான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்து பெற்றவனே போய்விட ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இப்போது மக்கள் வந்து இனிமேல் வரக்கூடிய விஜய் ஒருவேளை எதிர்காலத்தில் கூட்டம் நடத்தினால் மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு பிள்ளைய பறி கொடுத்த ஒரு தாயே வந்து சொல்கிறாங்க விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது,
செத்தது என் பையன் தான், ஆனா விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது, நாங்க உங்க பின்னாடியே நிக்கிறோம் அப்படின்னு அதேதான் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த மனநிலையில பாக்குறீங்க? ஒருத்தர் சொல்றாங்கன்றத சொல்லக்கூடாது. இன்னும் சில பேர் தான் வந்து அந்த கட்சி தான் நாங்க செத்ததை பார்க்க கூட வரல, விஜய் ஓடிட்டாரு, இனிமேல் இந்த கட்சி நான் ஓட்டு போட மாட்டோம் சொல்லக்கூடிய முடியும். நீ பாத்தீங்கன்னா தெரியல. நடிகை ஓவியா கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாங்க, அரெஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டதும் ட்ரெண்டிங்ல போச்சு. அப்போ ஒரு சக நடிகையா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த உண்மை தன்மை புரியுது போல அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னோட ஃபைனலா ஒரு கேள்வி சார், விஜய் கைது செய்யப்படுவாரா? அது காவல்துறை பொறுத்திருந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பலாம் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் இதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஆல்டர்னேட் பண்ணி இதுக்கப்புறம் தான் அவரை சேர்க்கணும். ஏன்னா அவரே ஆசைப்படுறாரு கைது பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆசையை தமிழ்நாடு நிறைவேற்றுதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை நிறைவு அம்சம் அந்த ஒரு கேள்வி, கைது செய்யப்பட்டால் தமிழக அரசியலுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும்? ஒன்றும் மாறாது. அப்படி பூகம்பம் வெடிச்சிடும், ரோடுகள் ஸ்தம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய கட்டுக்கோப்பான கூட்டத்தை வச்சுட்டு இல்லை. இப்போ நீங்கள் திரு ராமதாஸையோ திருமாவர்களையோ அண்ணன் சீமான் அவர்களையோ வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா பொது ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்படும். இவங்கெல்லாம் ஒரு கூட்டம், முதிரி கூட்டம், டோயினா ஓடுருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து அவரை கைது பண்ணால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஸ்தம்பிக்காது. அவன் பயந்து போய்க்கிறான் இன்றைக்கி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெருசாக கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இவ்வளோ நேரமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த கரூரில் நடந்த இந்த துயர சம்பவங்கள் பற்றியும் தாவேக்காவினுடைய நிலைமை சரி, மக்களினுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் சார், மறுபடியும் சந்திப்போம்.